بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, நாமெல்லாம் புனிதமிகு ரமலான் மாதத்துடைய 9வது நோன்பை நோற்ற நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். சகோதரர்கள் அமைதியாக இருந்து கேளுங்க, பேசிட்டு இருக்காம. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட சில பேர் பேசிக்கொண்டது சொன்னால் பயான் கேட்கக்கூடியவர்களுக்கும் அது சிரமமாக இருக்கும், பேசக்கூடிய இணைக்கும் அது அசௌகரியமாக இருக்கும். அதனால் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அமைதியாக இருந்து கேளுங்க. அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாங்கள் படிக்கும் பொழுதோ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான சந்தர்ப்பங்களிலே உல பரிசுத்தத்திற்காக வேண்டி, உள்ளத்துடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி, அதே போன்று உள்ளத்துடைய இஸ்திகாமத், மார்க்கத்திலே உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்துடைய பரிசுத்தத்திற்காக வேண்டி சில பிரார்த்தனைகளை, சில துஆக்களை விடுபடாமல் தொழுகையில் கூட அல்லாஹ்விடத்திலே கேட்டு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் நம்மிடத்திலே ஒரு முஹாசபா, கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தின் பரிசுத்தத்திற்காக வேண்டி, உள்ளத்துடைய இஸ்திகாமத்துக்காக வேண்டி நாம் ஏதாவது துஆக்களை மரணம் செய்து அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள், உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும், உடலின் அனைத்து உறுப்புகளும் சீராகிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது சீர்கட்டிவிட்டால் உடல் உறுப்புகள் அனைத்தும் சீர்கட்டிவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, உள்ளம் சம்பந்தமாக நாம் எதற்கு பயப்படுவோம்? பொதுவாக இன்மை சார்ந்த விடயங்களிலே மட்டும்தான் நம்முடைய ஹார்ட், நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய இதயத்திற்கு எந்த ஒரு கேடும் வரக்கூடாதுன்னு நாம் பயப்படுவோம். அப்படியா இல்லையா? சொல்லுங்க. அதாவது உடல் ரீதியான நமது ஹார்ட், நமது இதயத்திலே எந்த ஒரு கோளாறு வரக்கூடாது, எந்த ஒரு நோயும் வரக்கூடாது என்பதில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். கட்டாயம், அவசியம், நம்முடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி நாம் மிக மிக கவனம் எடுக்கணும். அதாவது டாக்டர் சொன்னா உங்களோட சுகர் கொஞ்சம் கூட இருக்கு, உங்களோட கொலஸ்ட்ரால் கூட இருக்கு, நீங்க மருந்து மாத்திரை சரியாக எடுக்கிறது இல்லையா, உடற்பயிற்சி நீங்கள் சரியான முறையில் செய்வதில்லையா, நீங்கள் அப்படி தொடர்ந்தால் எதற்கு கேடு? உங்களுடைய ஹார்ட் அதற்கு கேடாகிவிடும். அல்லது உங்களுடைய ஏதாவது முக்கியமான உடல் உறுப்புகளுக்கு கேடாகிவிடும் என்று சொன்னால் நமக்கு அன்றைக்கு தூக்கமே வராது. அப்படியா இல்லையா? அன்றைக்கு தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? என்னுடைய ஹார்ட் அதுக்கு ஏதாவது நடந்துருமோ, அதில் பயப்படுவதில், கவனம் எடுப்பதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் நம்முடைய உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கு நாம் எடுக்கக்கூடிய கவனத்தில் ஒரு குறைந்த அளவாவது நமது ஆன்மீகத்துக்கு எடுக்கிறோமா என்பதுதான் நாம் கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மில் எத்தனையோ சகோதரர்கள்
தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை தொழுவதில்லை, தொழுகையை விட்டு தொழுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. ஏன்? டாக்டர் சொல்லலையே. தொழுகையை நாம விட்டா நமக்கு ஏதாவது கேடு வரும் என்று சொல்லி யாரு சொல்லல? சொல்லுங்க. மருத்துவர்கள், டாக்டர் சொல்லல. அதனால நம்ம கவனம் இல்லாம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கும் அல்லாஹ்வுடைய விளக்கங்களுக்கும் நம்முடைய உள்ளத்திலே எந்த அளவு இடம் இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, உள்ளம் எவ்வளவு மாசுபட்டாலும் உள்ளத்திலே மோசமான எண்ணங்களும் பாவமான எண்ணங்களும் நயவஞ்சகம் முகஸ்துதி இப்படி என்ன மோசமான பாவங்கள் இருந்தாலும் நாம் அதை கவனம் எடுப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சூரத்து ஷம்ஸ் 91வது அத்தியாயம் படிச்சிருக்கிறீங்களா? சூரத்து ஷம்ஸ் அந்த வசனத்துடைய ஆரம்பம் எப்படி வரும் சொல்லுங்க. சூரத்து ஷம்ஸுடைய வசனம் ஆரம்பம் எப்படி வரும்? அங்க சொல்லுங்க. வஷம்சி வதுஹாஹா, அடுத்தது வல் கமரி இதா தலாஹா, வன்னஹாரி இதா ஜல்லாஹா, வல்லைலி இதா யக்ஷாஹா, வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வல் அர்தி வமா தஹாஹா, வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. இதனுடைய பொருளை நாம் எத்தனை பேர் படித்திருக்கிறோம்? அல்லாஹு தஆலா சூரத்து ஷம்ஸ் அந்த அத்தியாயத்தில் முக்கியமான 2 செய்திகளை நமக்கு சொல்வதற்கு, அந்த 2 செய்தியிலும் தான் நம்முடைய இம்மை, குறிப்பாக மறுமையுடைய வெற்றி தங்கியிருக்கிறது. அந்த அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த முக்கியமான 2 மெசேஜ்ல தான் நம்முடைய மறுமை வெற்றி தங்கியிருக்கிறது. அந்த செய்தியை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்வதற்கு ரப்புல் ஆலமீன் 11 சத்தியங்களை செய்கிறார். எத்தனை சத்தியங்கள் சொல்லுங்க? எத்தனை சத்தியங்கள்? 11 சத்தியங்களை செய்கிறான். அவனால் படைக்கப்பட்ட பிரம்மாண்டமான 7 விடயங்களின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக. அடுத்ததாக வல் கமர், சந்திரன் மீது சத்தியமாக. வன்னஹார், பகலின் மீது சத்தியமாக. வல்லைல், இரவின் மீது சத்தியமாக. அன்புக்குரியவர்களே, வஸ்ஸமாஇ, வானத்தின் மீது சத்தியமாக. வல் அர்த், பூமியின் மீது சத்தியமாக. வன்னஃப்ஸ், ஒவ்வொரு மனிதருடைய ஆன்மாவின் மீது சத்தியமாக. அப்ப 7 சத்தியங்கள், பிரம்மாண்டமான படைப்புகள், 7 படைப்புகள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்துட்டு அந்த 7 படைப்புகளுடைய 4 நிலைமைகளின் மீது சத்தியம் செய்கிறான். அப்ப மொத்தம் 11 சத்தியங்கள். 11 சத்தியங்கள் அல்லாஹ் தஆலா செஞ்சிட்டு என்ன சொல்ல வரா தெரியுமா? என்ன மெசேஜ் தெரியுமா? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்தார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய ஆன்மாவை, தன்னுடைய உள்ளத்தை பாவங்களின் மூலமாக அசுத்தப்படுத்தினாரோ அவர் தோல்வி அடைந்தார். அப்ப உள்ளம் பரிசுத்தமானவர் வெற்றி அடைந்தார், உள்ளம் அசுத்தமானவர் சொல்லுங்க என்ன அடைந்தார்? தோல்வி அடைந்தார். அப்ப நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பொருத்தம், சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் உள்ளம் பரிசுத்தமானவர்களாக மரணித்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக ஷிர்க், குஃபுர், நிஃபாக், நயவஞ்சகம், முகஸ்துதி, மோசமான எண்ணங்கள், பாவங்கள், அதனுடன் நாங்கள் மரணித்தால், உள்ளம் அசுத்தமானவர்களாக மரணித்தால் அல்லாஹ்வுடைய கோபத்துடன், அல்லாஹ்வுடைய தண்டனையுடன் நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா 11 சத்தியங்கள் செய்கிறானே,
அவனுடைய பிரம்மாண்டமான படைப்புகள் மீது சத்தியம் செய்கிறானே, எப்பொழுதாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? எத்தனை தொழுகையில் இமாம் இந்த சூறாவை நமக்கு ஓதிருக்கிறார்? நம்ம கணக்கெடுக்கிறதே இல்லை. டாக்டர் ஒரு செய்தி சொல்றாரு, நீங்க இதுல கவனமாக இருக்காட்டி உங்களோட ஹார்ட்டுக்கு பிரச்சனை, உங்களோட கிட்னிக்கு பிரச்சனை, உங்களோட லிவருக்கு பிரச்சனை சொன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகிறோம், எவ்வளோ கவனம் எடுக்கிறோம். ஏன்? நாம் அனைவரும் உயிருக்கு பயப்படுகிறோம். குறிப்பிட்ட காலம் உலகத்திலே வாழக்கூடிய உயிருக்கு நாங்கள் பயப்படுகிறோம். ஆனால் கபரிலே ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ வேண்டும். மறுமையில் மரணம் இல்லாத நிரந்தரமான வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். அதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை பற்றிய அறிவு நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாமை பற்றிய அறிவு, அதனுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் கிடையாது. அதனால் தான் நாங்கள் கவனமற்றவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக உள்ளத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்திலே நீ உறுதிப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை அதாவது திருப்பக்கூடியவனே, சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக், நமது உள்ளங்களை உனது வழிபாட்டில் அதன் பக்கம் திருப்பி விடுவாயாக. உள்ளம் மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதற்கு துஆ செய்கிறார்கள். நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய தாஅத்தின் பக்கம், எப்பொழுதும் அல்லாஹ்வை வழிபடுவதன் பக்கம்தான் நம்முடைய உள்ளங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடிய ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராகிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்கிறாங்கன்றா, தொழுகையில் துஆ செய்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபி அவர்களுடைய மனைவிமார்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உள்ளத்துடைய விஷயத்திலே இவ்வளவு பயப்படுகிறீர்களா? ஏன் நீங்கள் உள்ளத்திற்காக வேண்டி, உல பரிசுத்தத்திற்காக வேண்டி இவ்வாறு நீங்கள் சிரமம் எடுத்து துஆ செய்ய வேண்டும்? என்ன சொன்னாங்க தெரியுமா? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களுடைய எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாடியவாறு அதை புரட்டி விடுவான், அந்த உள்ளங்களை திருப்பி விடுவான். அல்லாஹ் தஆலா யாருடைய உள்ளங்களை நன்மைகளின் பக்கம், நேர்வழியின் பக்கம், சுவர்க்கத்தின் பக்கம், அவனுடைய பொருத்தத்தின் பக்கம் திருப்ப நாடுகிறானோ அதன் பக்கம் திருப்புவான். யாருடைய உள்ளங்களை அவனுடைய கோபத்தின் பக்கம், வழிகேட்டின் பக்கம், நரகத்தின் பக்கம் திருப்ப நாடுகிறானோ அதன் பக்கம் திருப்புவான். அப்ப நம்ம எதுக்கு துஆ செய்யணும்? நபி அவர்கள் எதற்காக அதிகமாக துஆ செய்தார்கள்? யா அல்லாஹ், நமது உள்ளங்களை உனது மார்க்கத்திலே உறுதிப்படுத்துவாயாக, நமது உள்ளங்களை உனக்கு மட்டும் வழிபடுவதில் நமது உள்ளங்களை திருப்புவாயாக என்று துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதாவது நம்ம ஆரம்ப அந்த உரையிலே கேட்டோம், தக்குவா, இறையச்சம். இந்த நோன்புடைய நோக்கமே தக்குவா தான். அல்லாஹ் தஆலா இந்த இறுதி உம்மத்தின் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். முன்வாழ்ந்த அந்த சமுதாயங்களின் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். தக்குவாவுக்காகவே நாம் பாடுபடுகிறோமா? இறையச்சத்திற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதாவது துஆ செய்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, நானும் தான் நீங்களும் தான். நம்மிடத்தை ஒரு கேள்வி கேட்போம். 9வது நோன்பு இருக்கிறோம், எத்தனையோ கியாமுல் லைல் தொழுதிருப்போம், சுஜூதுகளில் இருந்திருப்போம், இரவுடைய சிறப்புக்குரிய நேரம் சஹருடைய நேரத்திலே விழுத்திருந்திருப்போம். நம்முடைய உள்ளத்திற்காக வேண்டி, இறையச்சத்திற்காக வேண்டி நம்மில் எத்தனை பேர் துஆ செய்திருக்கிறோம்? நபி அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா,
வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், எனது உள்ளத்திற்கு தக்வாவை தருவாயாக. அன்புக்குரியவர்களே, இறையச்சம் என்பது நாம் முயற்சி செய்யாமல் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் நமக்கு வராது. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அதற்காகவே நாம் பாடுபட வேண்டும். நபி அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ், எனது உள்ளத்துக்கு இறையச்சத்தை தா, உன்னுடைய அச்சத்தை தருவாயாக. வஸக்கிஹா, எனது உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக. உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக. அன்த கைரு மன் ஸக்காஹா, உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதில் நீதான் மிக சிறந்தவன். உலகத்துல நமது உள்ளங்களை யாருக்கும் தூய்மைப்படுத்த முடியாது. அல்லாஹு தஆலா யாரை நாடுகிறானோ அவர்களுடைய உள்ளங்களை தான் தூய்மைப்படுத்துவான். பலில்லாஹு யுஸக்கி மையஷா, அல்லாஹு தஆலா யாரை நாடுகிறானோ அவர்களுடைய உள்ளங்களை மட்டும்தான் தூய்மைப்படுத்துவான். அன்த வலியுஹா வ மௌலாஹா, யா அல்லாஹ், அந்த உள்ளத்துடைய பாதுகாவலன் நீதான். உள்ளத்துடைய கண்ட்ரோல் யார் கையில் இருக்கு சொல்லுங்க? யாருடைய கையில்? அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு வாலிபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸுக்கு வருகிறார். வந்து நபி அவர்கள் தனது தோழர்களுடன் மஸ்ஜிது நபவியிலே வீற்றிருக்கிறார்கள். அந்த வாலிபர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள். நவுதுபில்லாஹி மின்ஹா. எந்த கேள்வி கேட்கிறாரு? எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். இப்படி ஒரு கேள்வி கேட்டவுடனே சஹாபாக்கள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் தோழர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். பள்ளிக்குள்ள வந்து அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரே. நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தோழர்களே, அமைதியாக இருங்கள். அந்த வாலிபரை கர்ரிபூஹு, எனக்கு பக்கமாக கொண்டு வாருங்கள். அந்த வாலிபர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நபி அவர்களுக்கு பக்கத்திலே அழைத்து வரப்படுகிறார். நபி அவர்களுடைய தர்பியாவை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தல், தர்பியா, பயிற்றுவிக்கக்கூடிய முறையை பாருங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? சில கேள்விகளை கேட்டாங்க அந்த வாலிபர்கிட்ட. ஏ வாலிபரே, நீ விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறாய். அதுஹிப்புஹு லி உம்மிக், உன்னுடைய தாய்க்கு இது நிகழ்வதை நீ விரும்புவாயா? அந்த வாலிபன் சொன்னான், ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னை உங்களுக்கு அல்லாஹ் அர்ப்பணமாக்கட்டும், நான் விரும்ப மாட்டேன். அதே போன்றுதான் யாரும் அவர்களுடைய தாய்க்கு இது நிகழ்வதை விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய மகளுக்கு நிகழ்வதை விரும்புவாயா? விரும்ப மாட்டேன். அதுபோன்றுதான் மற்றவர்களும் அவர்களுடைய மகளுக்கு நடப்பதை விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய சகோதரி, உன்னுடைய மாமி, உன்னுடைய சாட்சி, நபி அவர்கள் இப்படி பெண் ஒவ்வொரு உறவுகளை சொல்கிறார்கள். அந்த வாலிபர் சொன்னார், இல்லை இல்லை, நான் விரும்பவே மாட்டேன். அப்படித்தான் மற்றவர்களும் அவர்களுடைய உறவுகளுக்கு இது நடப்பதை விரும்ப மாட்டார்கள். நல்ல ஒரு தர்பியா கொடுத்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அழகான முறையில் கற்றுக் கொடுக்கிறார்கள், அமைதியான முறையில் கற்றுக் கொடுக்கிறார்கள். அடுத்ததாக என்ன தெரியுமா? அந்த வாலிபருடைய நெஞ்சிலே நபி அவர்கள் கையை வைக்கிறார்கள். கையை வைத்து 3 துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் தம்பஹு, யா அல்லாஹ், இவரை நீ மன்னிப்பாயாக. வதஹிர் கல்பஹு, இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய வெட்கத்தலத்தை பாதுகாப்பாயாக. என்ன துஆ? முதலாவது என்ன துஆ சொல்லுங்க? இவரை மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம மக்ஃபிர் தம்பஹு. இரண்டாவது, அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக, வதஹிர் கல்பஹு. மூன்றாவது, வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய வெட்கத்தலத்தை பாதுகாப்பாயாக. அன்புக்குரியவர்களே, நாமும்
இந்த துவாவை கேட்டு வர வேண்டும். நாம் எப்படி கேட்கிறது? அல்லாஹும்ம கஃபிர் தம்பி வதஹிர் கல்பி வஹஸ்ஸின் ஃபர்ஜி. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக, எனது வெட்கத்தலத்தை பாதுகாப்பாயாக. அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம கஃபிர்லி, அல்லாஹும்ம கஃபிர் தம்பி. சத்தமா சொல்லுங்க. வதஹிர் கல்பி வஹஸ்ஸின் ஃபர்ஜி. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி. சத்தமே வருது இல்ல, சத்தமா சொல்லுங்க, அப்ப பாடம் வரும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைருன் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அன்புக்குரியவர்களே, எனவே இப்படியான துவாக்களை நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பொருள் கேட்டு வர வேண்டும். உள்ளத்துக்காகவே நாம் அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் சீரானால்தான் நம்முடைய உடல் உறுப்புகள் சீராகும், உடல் ரீதியான அனைத்து வணக்கங்களும் சீராகும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.